உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், நாளை ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமா தொடங்க இருக்கு. யார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள்? எத்தனை காளைகள் களம் காண காத்திருக்கிறார்கள்? என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்றாலே மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அந்த 3 ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் தான் அனைவருக்குமே நினைவில் வரும். அதில் முதலாவது ஜல்லிக்கட்டு என்பது வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது நாளை இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. நாளை மறுநாள் பாலமேடும், அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் என 3 ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து பரபரப்பாக நடைபெற்று வரும். இதற்காக தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு ஜல்லிக்கட்டு காளைகளும் வீரர்களும் பங்கேற்றுக் கொள்வார்கள். நாளை நடைபெறப் போகின்ற இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தில் தான் நாம் நிற்கிறோம். அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய இந்த சாலையில் இதற்கான திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திடல், அதாவது இந்த சாலையில் இதற்காக தற்காலிகமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்பாடுகள் குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் நாளை காலை சரியாக 7 மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி துவங்கி பிற்பகல், அதாவது 3 அல்லது 4 மணி அளவில் இதை நிறைவேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைப்பது என்பது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். இந்த களம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 90% தற்பொழுது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது. ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைக்கக்கூடிய பணிகள், அதே போன்று பார்வையாளர்களுக்கு பாதுகாப்பான அந்த கேலரி அமைக்கக்கூடிய பணிகள், அதே போன்று களத்தில் காளைகள் சேதமாகாமல் இருப்பதற்கு ஓடுகின்ற போது சேதமாக இருக்கக்கூடிய இந்த தென்னை பஞ்சுகள் என்று சொல்லக்கூடிய தென்னை நார் கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வழக்கம் போல 900க்கும் மேற்பட்ட வீரர்களும் 1000க்கும் மேற்பட்ட காளைகளும் அதற்போன்று மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு இது என்பது வாடிவாசல் என்பது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஒரு கூடுதலான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் என்பது வளைந்து வரக்கூடிய வாடிவாசலாக தான் இருக்கும். இந்த வட்டம் நேராக வந்திருக்கிற மாற்றம் செய்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான மாற்றம் செய்திருக்கீங்க? வழக்கமான வாடிவாசல் பாதையை விட இந்த வட்டம் என்ன பார்த்து? அதாவது என்ன கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஊரில் வந்து வாடி கிராஸாக இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் மாடு போகணுன்ற பண்ணோம். ஆளுங்க மாட்டுக்காரங்கள்லாம் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தோம்னா மாடுகள் நிறைய அவக்கலாம் அப்படின்றனால வந்து அமைச்சர்கிட்ட சொன்னாங்க. அமைச்சர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா மாடு வேகமாக போச்சுன்னா அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது விஷயமா நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு அப்படியே சொன்ன மாதிரி நாங்கள் மாற்றி அமைச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுபோல் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால், எங்களுடைய எல்லா ஊரை விட எங்கள் ஊருக்கு வந்து இந்த தை திருநாளில் வந்து விவசாயிகள் வந்து முதல்ல விவசாயத்துக்காக மழை வரணும், நல்லா விவசாயம் நல்லா ஜெயிக்கணும், எங்கள் மந்தியம்மன் கோயில் சாமி கும்பிட்டு அதை வந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு நாங்கள் கணக்கப்பிள்ளத்தில் சின்ன சந்தா இருந்துச்சு அதை நடத்திக்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் காலப்போக்கில் கொஞ்சம் பெரிதாக விரிவாக்கம் வரட்டி இந்த இடம் 10ஆவதுனால இந்த ஏரியாவில் வந்து திருப்பரங்குன்ற சாலையில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் சிமெண்ட் சாலையில் கட்டியிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் அப்படி இல்லை. மாடுகளுக்கு வர்ற வந்து கோயில் மாதிரி நாங்களே எங்கள் பாரம்பரியமாக வந்து சும்மா ஒரு 10 தலைமுறைக்கு வந்து எங்கள் பாரம்பரியமாக ஒரு 2 சமுதாயம் மட்டும் சேர்ந்து கட்டுவோம். கட்டிட்டு நாங்களே இப்போ சாமி கும்பிட்டு நாங்களே கட்டி தென்னை மரத்துலேயே கட்டுவோம். தென்னை மரத்துலேயே கட்டி நாங்கள் தென்னை மரத்துலேயே எல்லாம் பண்ணி மாடுகளுக்கு வர்ற வந்து நான் ஒரு கோயில் மாதிரி கட்டுவோம். நாங்கள் விரதம் இருந்து கோயில் மாதிரி கட்டுறோம். வர்ற காளைகளை வந்து சாமியாக நினச்சி கொம்புகளில் இருந்து சேதம் ஆகாமல் எந்த இதாகாமல் தென்னை மரத்தில் குத்துனா கொம்புக்கு சேதம் ஆகக்கூடாதுன்றனால வந்து தென்னை மரத்துலேயே எங்கள் பாரம்பரியத்தில் முப்பாட்டைங்கள் வந்து செஞ்சு வச்சுருப்போம்ல, அந்த நாங்கள் பாரம்பரியத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அவங்க சொன்னால் கூட, கலெக்டர் மினிஸ்டர் சொன்னால் கூட எங்கள் பாரம்பரியத்தை நாங்கள் சொல்ல வேண்டியுமே அவங்க ஏற்றுக்கொண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இந்த ஆண்டும் வழக்கம் போல் சரியாக அந்த ஒரு 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் துவங்க வரும். இதனை துவங்கிய பின்பு 5 மணி வரை இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இந்த வாடிவாசலை பொறுத்தளவில் இந்த வழக்கமான அமைக்கக்கூடிய வாடிவாசல், வளைவாக இருக்கக்கூடிய வாடிவாசலிலிருந்து நேராக இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும்தான் புதிதாக இந்த மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய மாடுகள் நேரடியாக உள்ளே களத்தில் உள்ளே வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த வாடிவாசல் அமைக்கக்கூடிய அந்த ஊர் கமிட்டியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அளவில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். அதே போன்று இந்த ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று வருகின்ற காளைகளுக்கு தேவையான தீவனங்கள், தண்ணீர் உள்ளிட்டவை வைப்பதற்கும் 60க்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவர்கள், 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், அது மட்டுமல்ல முதல் பரிசு வெல்லக்கூடிய அந்த வீரருக்கும் காளைகளுக்கும் டிராக்டர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருவதாக
தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிகவும் ஆர்வத்துடன் நாளை இதே நேரத்தில் பரபரப்பான ஒரு ஜல்லிக்கட்டை நாம் இந்த களத்தில் காணலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து நேரடியாக தகவல் தந்தமைக்காக நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.